வணக்கம் மக்களே. இங்க நல்லது பண்ணா இந்த சமூகம் யாரும் ஏத்துக்காது. அப்படிதான் தன்னுடைய கஷ்டப்பட்ட காலத்திலயும் மக்களுக்கு உதவி பண்ணணும்னு உதவி பண்ணி இருக்கிற ஒரு ஆள் தான் கேபிஒய் பாலா. இந்த 2 நாளா அவரை பத்தி தப்பான செய்திகளை பரப்பி விடுறாங்க. கேபிஒய் பாலா ஒரு வெளிநாட்டு கைக்கூலி, வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பேசுறாங்க. வெக்கமா இல்லையா? அவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் ஃபேக் அப்படின்னு ஒரு நியூஸை பரப்பி விடுறாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மலை கிராமமே கஷ்டப்படுது, அந்த கிராமத்துல பல உயிர்கள் போகுது, அதனால நான் ஆம்புலன்ஸ் வாங்கி தரணும் வாங்கி கொடுத்த ஒரு நல்ல மனுஷனை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. இவ்வளவு பேசுறாங்களே, அவங்க யாராச்சும் ஒருத்தர் மக்களுக்காக உதவி பண்ணிருப்பாங்களா? ₹1 காசு கொடுத்துருப்பாங்களா? கிடையாது. ஆனா கேபிஒய் பாலா ஒரு ₹1000 காசு சம்பாதிச்சாலும் அதை மக்களுக்காக கொடுக்குறாரு. இன்னைக்கு அவர் மனம் ஒரு வீடியோ போடுறாரு. நான் செய்யக்கூடிய நல்லதை யாரும் பேச மாட்டீங்க, ஒரு சின்ன ஸ்டிக்கர் பிரச்சனை, அதுக்காக நான் சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. நான் தினக்கூலி தான். பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறேன், விளம்பரம் நடிக்கிறேன், இரவு பகல் பாராம உழைக்கிறேன். உழைச்ச காசுல தான் மக்களுக்கு நான் உதவி பண்றேன். என்னை பத்தி தவறா விமர்சனம் பண்ணாதீங்க. நாளைக்கு உதவி செய்யணும்னு வரவங்க கூட இதை வரமாட்டாங்க. நொந்து பேசுறாரு. கடைசியா சொல்றாரு, நீங்க எவ்வளவு தவறா என்ன சொன்னாலும் நான் மக்களுக்கு சேவை செய்ய தான் போறேன் அப்படின்னு பேசியிருக்காரு ஒரு வீடியோல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை ஏன் கொச்சப்படுத்தணும், ஏன் அசிங்கப்படுத்தணும்? ஸோ அரசாங்கமே சில வேலைகள் செய்ய மாட்டது. ஆனா இந்த கேபிஒய் பாலா தனக்கு வரக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு கொடுக்குறாரு. பாலா அவர்கள் தன்னுடைய வீடு கட்டுறதுக்காக வச்சிருந்த நிலத்தை ஏழை மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காரு பாலா அவர்கள். இந்த மனசு யாருக்கு வரும்? ஸோ தயவு செய்து பாலா அவர்களை தவறா பேசாதீங்க. ஸோ அவர் செய்யக்கூடிய சேவை மக்கள் சேவை தான். தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.